கோல்ட் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை பற்றி தெரியாதவங்க அக்வேரியம் ஹாபியில் இருக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே அக்வேரியம் ஹாபியில் ஒரு தடவையாவது இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை கண்டிப்பாக வளர்த்துருப்போம். அவ்வளோ ஃபேமஸான இந்த கோல்ட் ஃபிஷ் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அக்வேரியம் ஹாபிக்குள்ள வந்துச்சு அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்கும் பிடிக்கிற இந்த கோல்டு ஃபிஷ் ஃபர்ஸ்ட் கிபி 1960 இந்த ஃபிஷ் வந்து அக்வேரியம் ஹாபிக்குள்ள வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற வித்தியாசமா எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல சைனாக்காரனுங்க, அவனுங்க தான் இதை முதல்ல நம்ம அக்வேரியம் ஹாபிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்தது தான் இந்த ஃபிஷ். இது ஒரு கார்ப் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து அழகா எவ்வளோ ஃபேமஸாக இருக்கோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு ஃபிஷ். ஸோ இது தெரியாமலே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபிஷ்ஷை ரொம்ப ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி பெப்பிள்ஸ் போட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளான்ட் வச்சு ஈஸியாக வந்து இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ஹை மெயின்டெனன்ஸ் ஃபிஷ் இந்த கோல்டு ஃபிஷ் தான். ஹை மெயின்டெனன்ஸ் ஃபிஷ்னு சொல்லியாச்சு. இப்போ இதோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி பார்க்கலாம். 6.5 to 7.5 pH லெவல் இருக்கணும். ppm லெவல் 200க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல வாட்டர் ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எதுக்காக நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபிஷ் நிறைய வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நெக்ஸ்ட்டு 20 லிட்டர்ஸ் மினிமம் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கணும். இது உங்களோட ஃபிஷ்ஷோட குவான்டிட்டியை பொறுத்து வேரி ஆகலாம். இந்த மாதிரி நல்ல வாட்டர் குவாலிட்டி கொடுத்து நல்ல பேராமீட்டரில் உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை வளர்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15 இயர்ஸ் வரையும் உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ்ஷு. மேக்ஸிமம் 1/2 feet to 1 feet வரையும் உங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து வளரும். கோல்டின்னு சொல்லி ஒரு பெட் கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 39 சென்டிமீட்டர் வரையும் வளர்ந்துருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் கோல்டு ஃபிஷ் 48 சென்டிமீட்டர் வரையும் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 1.5 அடி வரையும் வந்து ஒரு ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ் வளரக்கூடியது. ஸோ கோல்ட் ஃபிஷ் ஒரு நல்ல வாட்டர் குவாலிட்டியில் நல்ல ஃபுட் எடுத்து வளர்ந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த சைஸ் வந்து வரும். கோல்ட் ஃபிஷ் மற்ற உயிரினங்கள் மாதிரியே மனுஷங்களை வேரி பண்ணி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபிஷ். இதை நீங்களே வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். நீங்கள் ஃபுட் போடும்போது உங்களை ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிவிட்டு பயப்படாமல் உங்கள்கிட்ட வந்து ஃபுட் வந்து சாப்பிடும். இதுவே வேறு யாராவது இதுவரையும் ஃபுட் போடாதவங்க, ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வெளியே இருந்து வராங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன உயிரினம் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணுறது எவ்வளோ அதிசயமாக இருக்குல்ல நமக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயமும் இந்த ஃபிஷ்ஷஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, இந்த கோல்டு ஃபிஷ் சைஸு, கலரு, ஷேப்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட்ஸு, இது ஆல்சோ வந்து இந்த ஃபிஷ் வந்து வேரி பண்ணி பார்க்கக்கூடியது. இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு 3 months ஒன்ஸ் வந்து இதோட மெமரி பவர் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குமா. இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு இந்த ஃபிஷ்ஷை ட்ரைன் அப் கூட பண்ண முடியுமா எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கோல்டு ஃபிஷ்ஷோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் இதோட ப்ரீடிங், என்ன சைஸில் ப்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ ஐ கார்ட்லேயே நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியில் நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது நார்மல் கோல்டு ஃபிஷ், இது காப்பர் கோல்டு, இது ஒரண்டா கோல்டு, இது வெயில் டைல், இது ஃபேன் டைல், இது பபுள் ஐ, இது டெலஸ்கோப். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோல்டு ஃபிஷ்க்கு மார்க்கெட்டில் நிறைய ஃபிஷ் ஃபுட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபிஷ் ஃபுட்டாக சூஸ் பண்ணி உங்கள் ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாங் லைஃப் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணலாம். கோல்டு ஃபிஷ்க்கு நிறைய பெல்லட்ஸ், ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் ஃபுட்ஸ் வந்து அவைலபிள். ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.